இந்த நேரத்தில் கல்யாணத்தை வைக்க சொன்னது? எனக்கு வேறு இன்னும் ஒரு வாரத்தில் ஷார்ட் ஃபிலிம் வேறு சப்மிட் பண்ணோம், ஹீரோ வேறு கிடைக்கல. இதில் உங்கள் தெரு வேறு ரொம்ப கன்றாவியாக இருக்குது. சே, சரி அதை விட்றா, நான் தாங்கிக்கிறேன். நைட்டு ரிசப்ஷனில் மீட் பண்ணலான்டா. உங்கள் வீடை கண்டுபிடிச்சிட்டேன்டா, நம்பர் 72 தானே? சரி, ஓகேடா ஓகேடா, நான் உள்ளே போகிறேன். ஓகேடா. டேய் பார்த்து வாடா டபரா மண்டையா. What nonsense you are talking about me? இந்த ஆசில் பார்த்தா நீ டபரா மண்டையான்னு சொன்ன பேட் பாய். இந்த ஊர்ல இப்படி ஒரு ஹீரோவா? எவ்வளவு அழகா இருக்கீங்க சார் நீங்க. சார் ஹீரோ சார் நீங்க. அவ்வளவு அழகாவா இருக்கேன்? தங்க ரதம் சார் நீங்க. இது மாதிரி சொன்னது இல்லையே சார். இந்த வீடை பாத்துக்கோங்க சார், நான் இங்க தான் தங்கி இருக்கேன். நாளைக்கு காலையில நான் உங்களை வச்சு படம் எடுக்க போறேன். மறக்காம வந்துருங்க சார், மறக்காம வந்துருங்க சார். ஆமா சார், மறக்காம வந்துருங்க சார். பாய் சார். எப்படியோ ரிசப்ஷனை முடிச்சாச்சு. மாப்பிள்ளைக்கு போனை போடுவோம். ஹலோ மச்சி, ரிசப்ஷன் சூப்பராக இருந்ததுடா, சாப்பாடு பலமாக இருந்தது, நல்லா சாப்பிட்டேன்டா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு ஹீரோ கிடச்சிட்டாரா. நாளைக்கு காலையில் நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா ஃபுல்லாக நான் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன். நீ என்னை மன்னிச்சிடறா, ரொம்ப மன்னிச்சிடறா ப்ளீஸ்டா. எனக்காக கொஞ்சம் நல்லா ப்ரே பண்ணிக்கோடா. ஓகேடா ஓகேடா. கிளம்பும் போது வாட்ச்மேன் கிட்ட கீ கொடுத்துறேன்டா. பாய்டா. ஐ ஜாலி. தம்பி என்னப்பா ஏந்துக்கிற? இப்பதான் படம் எடுக்கலான்னு சொன்னிய. எப்படி சார் உள்ள வந்தீங்க? அப்படியே வந்துருவோம்ப்பா. நான் சரி இருங்க சார், 2 மினிட்ஸ்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். எப்படி உள்ள வந்திருப்பாரு? ஸ்டைலு வேற. எங்கேயும் அந்த ஊரான காணோம். ஐயோ தலைவலி அவனோட. கிச்சன்ல தண்ணி குடிக்கிறானோ? இங்கேயும் இல்லையே. இங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன்பா. மெயில் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு மெயில் ஐடிலாம் இருக்கா? சரி ஓகே சார், நான் 2 மினிட்ஸ்ல போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாப்பா. ஓகே சார், ஷூட்டுக்கு போலாமா? போலாம்ப்பா. ஷட் டவுன் பண்ணுமே. இப்ப சைன் அவுட் பண்ணிடுறேன். ஐயோ ஐயோ, போலாம் போலாம். சார், நேத்து போட்டிருந்த அதே ட்ரெஸ் தானே இது? வேற சொக்கா இல்லப்பா, இதுவே உனக்கு ஜாஸ்தி. சரி வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவா நடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள் சார். நான் இப்போ உங்ககிட்ட கதையை சொல்ல போறேன். அதாவது என்ன பாத்தீங்கன்னா, கண்ணாடியை போட்டுட்டு கைட்டுவோம், அப்பதான் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். என்னப்பா கதையை சூப்பரா பின்னிட்டியே. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஷூட்டுக்கு போலாமா? மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு காதுல போனை வச்சு பேசுங்க சார். சார் இப்படி கொஞ்சம் இந்த சைடு வாங்க சார். தலையை கொஞ்சம் புனியணும்னு நினைக்கிறேன். யாரு இவன் புதுசா இருக்கான்? சூப்பர் சார். என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாரு இல்லாத இடத்துல வீடியோ ஏதோ கையில வச்சிருக்கிறானே. கிட்ட போய் கேட்போம். தம்பி தம்பி. என்ன தாத்தா, என்ன வேணும்? ஏன் வந்து இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ற? என்னப்பா பண்ணுகிற யாரு இல்லாத இடத்துல? நான் என்னமோ பண்ணிக்கிட்டு போறேன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போயா. என்னமோ போ. இந்த இடத்துக்கு ஏன் கூட்டணும் வரேன்? இங்கே தான் சார் உங்க இன்ட்ரோ சீனு. தம்பி நம்மளோட இன்ட்ரோ சீனு கொஞ்சம் நல்லா வரணும். ஊர்ல நமக்கு ஒரு பேர் இருக்கு, கொஞ்சம் நல்லா மாசா வரணும் தம்பி. சரி சார், நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, கலக்கிடுறேன். உன்னதான் நம்பியிருக்கேன்.
நம்புங்க சார். யோ உன்னை அப்பயே போ சொன்ன, நீ இன்னும் போலையா? டைனோசர் வாயா, ஒண்ணு சொல்லணும். சொல்லு. சொல்லவா? சொல்ல வேணாம் போ. நீ இப்ப அடங்கவே மாட்டியா? இவரு பெரிய ஜார்ஜ் புஷ், இவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். எனக்கு 1004 வேலை இருக்கு. நீ போயா போ முட்டைக்கண்ணா. நில்லுமா. ஐயோ சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்களா? என்ன பண்ணுவோம்? கிளைமேக்ஸ் கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நீங்களும் உங்க லவ்வரும் இந்த மாடியில இருந்து கீழே குதிச்சு சாவ போறீங்க. உங்க லவ்வரை கிராபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார், குதிங்க. ஆக்ஷன். இங்க இருந்து குதிக்கணுமா? ஆமா சார், அங்க இருந்து தான். ஆக்ஷன் சார். 1 2 4 டூ போட்டுக்கலாம்ப்பா. அப்பாடா, படம் எப்படியோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கீழே போய் சரக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம ஒண்ணா அடிக்கலாம். என்னோப்பா, குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. ஏதோ உனக்காக பண்றேன், எத்துனுவா. சார் என்ன பிராண்டு சார்? சார் எங்க ஆளைய காணோம்? ஹீரோ சார், ஹீரோ சார். அந்த ஜென்டில்மேன் பேரை கூட கேட்கலையே. ஹீரோ சார், கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைச்சாருன்னு நினைச்சேன். படம் எப்படியோ நல்லபடியா வந்துருச்சு. ஊருக்கு கிளம்புவோம். மணி வேற ஆயிடுச்சு. மச்சி, கல்யாணம்லாம் எப்படிடா போச்சு? நல்லா போச்சா? சரி ஓகேடா. இங்க யாருன்னே தெரியலடா, ஒருத்தன் எனக்கு ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கான்டா, செம்ம ஹீரோடா. சரி ஓகே மச்சி, நான் சாவியை வாட்ச்மேன் கையில கொடுத்துட்டு கிளம்புறேன். பாய்டா. எப்படியோ ஒரு கேனாபாய ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துட்டான். நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமை சீக்கிரமா சப்மிட் பண்ணுவோம். ஜாலி. ஐயோ, லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். சிஸ்டம் கூட ஆஃப் பண்ணலையே. போய் ஆஃப் பண்ணுவோம். ஏய் யாரா நீ? இங்க என்னடா பண்ற? சிஸ்டம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் ரமேஷ், மெயில் செக் பண்ணலாம். அந்த நீ யாரு? என்ன ரமேஷ் சுரேஷ், வா வெளில போ. என்னடா மறைக்கிற? படா. என்ன இந்த பூட்டை பூட்டவே முடியல, ரொம்ப சிரமமா இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ சார், சார் சார். டேய் யாரா நீ? ஏய் நீ ஏன்டா திருப்பி இங்க வந்த? செருப்பு எடுக்கணும். எத்துன்னு போ. ஆளை பாரு. டாக்ஸ். என்னடா சிரிப்பு? பா கிளம்புறேன். இந்தாங்க வாட்ச்மேன், இதை ரகு கிட்ட கொடுத்துருங்க. சரிப்பா, வரேங்க. பாய். ஏய் சொல்டா.
கிளம்பிட்டேன்டா. கார் அனுப்புறியா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன்டா. பாய்டா. என்ன மறைஞ்சு மறைஞ்சு வருது? ஐயோ, கேமரா சரியில்லையோ? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, கார் அனுப்பிட்டியா? திருமூலையில் நிற்கிதா? இந்த போகிறேன்டா. புரியலையே. படித்துறை பாண்டி கண்ணீர் அஞ்சலியா? ஐயோ, என்னடா நடக்குதுங்க? ஏங்க, இந்த படித்துறை பாண்டின்றவர் யாரு? படித்துறை பாண்டி தான் இந்த ஊரோட கொள்ள விளக்கு. இந்த ஊருக்கே அவர் தான் கால்காரா. ஏன்பா என்னங்க சொல்றீங்க? படித்துறை பாண்டி இறந்துட்டாருன்னு 10ஆம் நாள் அஞ்சலி போஸ்டர் ஓட்டிருக்கு. என்ன நடக்குதுங்க? அவர் எப்படி இறந்தாரு? ஏதாவது லவ் ஃபெயிலியர்பா. போன வாரம் தான் அவரும் அவங்க லவரும் மொட்டை மாடில இருந்து கீழே ஒன்று செத்து போயிட்டாங்க. அவர் ஆசை போயிட்டா. அப்படின்னா நம்ம செத்தவன் வச்சா படம் எடுத்தோம். சார், யார் சார் இவன்? இவன் தான் என் பையன் ரமேஷ். ரமேஷ்? ஏன் கேக்குறீங்க? இவரு எப்ப சார் இறந்தாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க என் பையன் ரமேஷ். ரமேஷ்ன்ற பேரையே படித்துறை பாண்டி தாங்க வச்சாரு. பெரிய நீச்சல் வீரனா வருவான்னு நினைச்சேங்க. ஆத்துல முழுகி செத்து போயிட்டாங்க. ரமேஷ் என் செல்லமே. எங்கடா இருக்க நீ ரமேஷ்? நேரம் நீ எங்க இருக்கிறன்னு தெரியும்டா எனக்கு. சொர்க்கத்துல நம்ம படித்துறை பாண்டி ஐயாவோட நீ நிம்மதியா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா ரமேஷ். ஒரு ஆவிய ஹீரோவா உருவாக்குன ஒரே டைரக்டர் நானா தான் இருப்பான் போல இருக்கு.